நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புதிய கதை சொல்ல போகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு முழு ஆதரவு கொடுங்க. நான் சொல்ல போகிற கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் பல நாள் பல வருஷம் நம்ம உயிரோடு வாழணும் அப்படிங்கிற ஒரு பேராசை. நாட்டில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவனுடைய விதி முடிந்தால் இறந்துடுறாங்க, மரணத்தை தழுவுறாங்க. அதை பார்த்து பார்த்து நம்ம இவ்வளோ சீக்கிரம் சாகக்கூடாது, நமக்கு சாவே வரக்கூடாது, அப்படி ஒரு வரத்தை நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு எங்கெங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்சு யாரையும் சந்தித்து கடைசியில் இமயமலை அடிவாரத்தில் ஒரு பெரிய மாமுனி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிருக்கான். அங்கே போய் அந்த முனிவரை வணங்கி, ஐயா முனிவரே, நான் இந்த உலகத்தில் பல வருஷம் வாழணும், எனக்கு சாவே வரக்கூடாது, மனிதர்களாலேயோ மிருகங்களாலேயோ இயற்கை பேரிடர்னாலேயோ எந்த வகையிலும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது, உலகம் இருக்கிற வரையில் நான் வாழணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு வரத்தை கொடுங்க, அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட போய் கேட்குறார். முனிவர் அவனை பார்த்தாரு. அவனுடைய எண்ணங்கள், ஆசைகள், பேராசை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொன்னார். உனக்கு சாகா வரம் கொடுக்க என்னால் முடியும். நான் கேட்கும் 2 பொருட்களை நீ கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு தானே, நீங்கள் என்ன கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும். இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நான் கொண்டு வந்து தரேன், சொல்லுங்க ஐயா அப்படின்னு வேண்டுறான். அவர், இந்த உலகத்தில் எனக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு பொருள் நீ கொண்டு வந்து கொடுக்கணும், அதுவும் வேறு சாதாரண பொருளே கிடையாது, தேடி கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது. என்ன, இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய சாதாரண பொருளை தான் நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு படி அன்னம், ஒரு படி சாம்பல், இந்த 2 பொருளையும் நீ என்கிட்ட வந்து கொடுத்துட்டீன்னா உனக்கு சாகா வரம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. இவ்வளவு தானே, இப்போவே நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு உடனே கிளம்ப ஆரம்பித்தான். அந்த முனிவர் அவனை கூப்பிட்டு, தம்பி, நான் சொல்லுகின்ற வீட்டில் இருந்து தான் நீ இந்த 2 பொருளையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அது என்னங்க ஐயா, நீங்கள் சொல்லுகிற அந்த பொருள், அந்த வீடு, நீ கேட்கின்ற அந்த வீட்டில் எந்த மரணமும் நிகழ்ந்திருக்கக்கூடாது, சாவே நடக்காத வீட்டில் இருந்து ஒரு படி அன்னமும் ஒரு படி சாம்பலும் எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார். இது கேட்ட உடனே, இவ்வளவு தானே, இப்போவே நான் கொண்டு வரேன் அப்படின்னு உடனே கிளம்பிட்டான். என்னன்னு புரிஞ்சிக்காமைய ஒவ்வொரு வீடாக, தெரு தெருவாக, ஊர் கிராமம் எல்லா நாடே அலைஞ்சிட்டான். எல்லார் வீட்லேயும் இந்த கேட்கும் பொழுது, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா இறந்துருக்காரு, தாத்தா இறந்துருக்கிறாரு, எங்கள் பாட்டை முப்பாட்டெல்லாம் இறந்துட்டாங்க, ஏன் சமீபத்தில் என் குழந்தை குட்டி கூட இறந்துருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் நான் கூட செத்துருவேன், இது நிரந்தரமே இல்லை, மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமே இல்லை, எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு சாவு நடந்திருக்கிறத தெரிஞ்சு ஒரு வருஷமாக அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் மனம் நொந்து வெந்து அந்த முனிவர்கிட்ட வந்து, ஐயா, நீங்கள் கேட்கின்ற அந்த வீட்டில் இருந்து என்னால் சாம்பலையும் அன்னத்தையும் கொண்டு வர முடியல, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்கிறான். அந்த முனிவர் லேசாக புன்னகைச்சிட்டு,
தம்பி, இதுதான் வாழ்க்கை. ஆண்டவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் அவர்கள் விதி முடிந்ததும் மரணத்தை தழுவிதான் ஆக வேண்டும். மரணம் எல்லோருக்கும் நிச்சயம். ஆனால் எந்தெந்த காலகட்டம், எத்தனை வயது, எத்தனை ஆண்டுகள் என்பது யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் மரணம் நிச்சயம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதன் மட்டுமல்ல, மிருகங்கள், புழு பூச்சிகள், உயிரினங்கள் அனைத்திற்கும் அப்படின்னு விளக்கமாக சொன்னார். அப்பொழுதுதான் புரிந்தது அவனுக்கு, இந்த உயிர் என்றோ ஒரு நாள் போகத்தான் போகிறது. இந்த உடல் என்றோது ஒரு நாள் மண்ணுக்குள் மறைந்துதான் போகிறது. இதற்கு சாகாவரம் கேண்டி அலைந்தது தப்பாகிவிட்டது என்று உணர்ந்து முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றான். நேயர்களே, இதுதான் வாழ்க்கை. சாகாவரம் என்பது யாராலையும் கொடுக்கவும் முடியாது, யாராலும் பெறவும் முடியாது. எல்லா ஜீவராசிகளும் மரணத்தை தழுவியே ஆக வேண்டும் என்ற உண்மையை அந்த முனிவர் மூலியமாக உணர்ந்து கொண்ட அந்த செல்வந்தன் விடைபெற்று சென்று விட்டான். நேயர்களாகிய நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லவும், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும் எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.